Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் conductors at electrostatic equilibrium. Electrostatic equilibrium ன்றது சமநிலை. அப்ப conductors வந்து electrostatic equilibriumல எப்ப இருக்கும்? Electrostatic equilibriumனா என்ன? அத முதல்ல பாப்போம். அடுத்து என்ன பாப்போம் அப்படினா electrostatic equilibriumல வந்து ஒரு conductor இருக்கும்போது அந்த conductor follow பண்ணக்கூடிய properties அல்லது எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரைட்? சோ நமக்கு தெரியும் நார்மலா ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படினா என்ன? எலக்ட்ரிக் கரண்ட தன் வழியே அலோ பண்ணக்கூடிய அந்த கண்டக்டரை வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? the device which allows the electric current இல்லையா? எது வழியா? flows through it. தன் வழியா flow வரதுக்கு அலோ பண்ணிச்சு அப்படினா அது எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படினு சொல்லுவோம். அதுல என்ன இருக்கும் அப்படினா நிறைய மொபைல் சார்ஜஸ் இருக்கு. மொபைல் சார்ஜஸ் அப்படினா மூவிங் சார்ஜஸ் அர்த்தம். இம்மொபைல்னா மூவிங்லெஸ். மொபைல் சார்ஜஸ் என்ன அர்த்தம்? மூவிங்ல இருக்கக்கூடிய நிறைய சார்ஜஸ் இருக்கும். இந்த சார்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஃப்ரீ டு மூவ் ஓகே ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர். அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியல்ல ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி. இதே ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்னு வரும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ல பார்த்த அந்த மொபைல் சார்ஜஸ் மெட்டாலிக் கண்டக்டர்ல வந்து எதா இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா தெரியும் இல்லையா? ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இன்னர் மோஸ்ட் லெவல்ல நியூக்ளியஸ் கூட நெருக்கமா இருக்கக்கூடியது வந்து கண்ட்ரோல் எலக்ட்ரான்ஸ். இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது. எலக்ட்ரிக் கரண்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டாலிக் கண்டக்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டாலிக் கண்டக்டர். சோ மெட்டாலிக் கண்டக்டர் அப்படின்னா நமக்கு தெரியும், நிறைய பார்த்திருப்போம். காப்பர் பிளேட் இல்லையா? காப்பர், சில்வர், அலுமினியம், தென் அயன் பார். சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இல்லையா மெட்டாலிக் கண்டக்டருக்கு. சரியா? சோ அப்ப இதுல இந்த மெட்டாலிக் கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதனால ஆனது? மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுதான் ஆட்டம்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டம்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய மொபைல் சார்ஜஸ் மெட்டாலிக் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அது யாரு? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பாருங்க, இதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். பிளாக் கலர் டாட் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டம் மோஷன்ல இருக்கும். ரேண்டம் அப்படின்னா என்ன? ஒழுங்கற்ற முறையில அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும். இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கிடையாது. ஒரு 50% எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா 50% எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் வரும். அதனால இதால என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரிக் கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எப்ப கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா எப்ப வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோமோ அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது எலக்ட்ரிக் கரண்ட ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், வெளியே இருந்து கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம ஸ்டாப் பண்றோம், கொடுக்கல அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ரேண்டமா இருக்கும். இங்க எங்க ரேண்டமா இருக்கனால எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். அதாவது கண்டக்டரோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். சோ இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த கண்டக்டர் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எதெல்லாம் அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்ப்போம். see the properties. சோ ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். 4 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is 0 everywhere எங்க? inside the conductor. ஓகே, அதாவது ஒரு கண்டக்டருக்குள்ள, ஒரு மெட்டாலிக் கண்டக்டருக்குள்ள, ஏன்னா சார்ஜஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். அப்ப ஒரு மெட்டாலிக் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டக்டருக்கு இன்சைட்ல உள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா இருக்கும் இல்லையா? சோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது வந்து எப்படி இருக்கணும்? சாலிடா இருக்கணும் அல்லது ஹாலோ. சோ இங்க எழுதலாம் இல்லையா? சாலிட் ஆர் ஹாலோ. ஹாலோன்னு என்னது? இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரப்பர் பால் யூஸ் பண்றோம். ஆக்சுவலி இன்சுலேட்டர். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் இருக்கும் இல்லையா? உள்ள வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோ அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எக்ஸாம்பிள். அப்ப ஒரு கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. எப்படி சார் இது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. சரியா? சோ நார்மலா ஒரு கண்டக்டர்ஸ் அப்படின்னா அதுல வந்து மொபைல் சார்ஜஸ் இருக்கும்.
பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் ஐ மீன் எலக்ட்ரான்ஸ். அதுவும் நம்ம கரண்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லையா. எக்ஸாம்பிள் பாசிட்டிவ். சோ இதெல்லாம் பாசிட்டிவ்னு வச்சுக்கோமே. 4 பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சோ ஸ்டார்டிங்ல இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ரேண்டமா இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கும். 50% ஒரு பக்கம் போச்சுன்னா 50% இன்னொரு பக்கம். சோ இதுக்கு ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன் இல்ல, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல மூவ் ஆகாததுனால இதால என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரிக் கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ரைட். சோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கிறேன். So this is what external electric field இல்லையா. so in the direction. so இது யூனிஃபார்ம், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் parallel-ஆ இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அவுட்வர்ட்ஸா வருது இல்லையா. அவுட்வர்ட்ஸ்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்டா வருது, அதுக்கு ரீசன் என்ன படிச்சிருப்போம். ஒரு பாயிண்ட் சார்ஜ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இல்லையா, பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ். ஒரு பாயிண்ட் சார்ஜ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட்ஸ். அப்ப இது அவுட்வர்ட்ஸ்னா கண்டிப்பா வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாசிட்டிவ்ல இருந்து தான் வந்திருக்கும், பிளஸ் பிளஸ் பிளஸ். கரெக்டா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடுத்த ஸ்டேஜ், இது அடுத்த ஸ்டேஜ். இதே கண்டக்டர் அப்படியே எடுத்துக்கிறேன் இல்லையா, அதே கண்டக்டர் தான். என்ன கொடுத்திருக்கோம், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. சோ இந்த மாதிரி கொடுத்திருக்கோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருந்து வரக்கூடியது, ஒரு பாசிட்டிவ்ல இருந்து தான் வரும், ஏன்னா பாசிட்டிவ் தான் அவுட்வர்ட்ஸ். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த கண்டக்டருக்குள்ள இருக்கக்கூடிய எதை ரிப்பல் பண்ணும், பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். ஏன்னா பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். அப்படி ரிப்பல் பண்ணும்போது இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் இதோட அடுத்த எண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும் இந்த மாதிரி. அப்ப இந்த எண்ட்ல அட்ராக்ஷன் நடக்கும் இல்லையா, பிளஸ் மைனஸ் அட்ராக்ட் பண்ணும். அப்ப இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா. இப்ப இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோமே. இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே நேரத்துல இந்த பாருங்க, பாசிட்டிவ் ஒரு பக்கம், நெகட்டிவ் இன்னொரு பக்கம். இந்த கண்டக்டருக்குள்ள இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னது, இன்சைட் ஐ மீன் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது காரணம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும் போது சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸ்க்கு போகுது. அதே நேரம் நம்ம படிச்சிருப்போம், சார்ஜஸ் பிரிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க வரும், நெகட்டிவ். படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்ப பாருங்க, இங்க பாசிட்டிவ் இங்க இருக்கு, நெகட்டிவ் இங்க இருக்கு. அப்ப இந்த டைரக்ஷன் இங்க இருந்து இங்க இந்த டைரக்ஷன்ல இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், E இன்டர்னல். இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு உள்ள இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த பாயிண்ட்ல total electric field or net electric field is equal to sum of these two. ரெண்டை ஆட் பண்ணனும். ஆட் பண்ணும்போது external E வெக்டார் போட்டுப்போம், வெக்டார் அது பிளஸ் இது. ஆனா இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால மைனஸ் E internal இப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுமே வேல்யூ ஐ மீன் ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So we can write E vector plus into minus minus E internal ரெண்டுமே ஈக்குவலா இருக்கனால மைனஸ் பண்ணும்போது 0. So net electric field வந்து 0வா இருக்கும். So இது ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு ஓகேவா. See the second one. என்ன அப்படின்னா the net charge inside the conductor is 0. The net charge inside the conductor is 0. அதாவது கண்டக்டர் உள்ள நெட் சார்ஜ் வந்து எப்படி இருக்கும், 0 டோட்டல் சார்ஜ். அப்ப எங்க இருக்கும், அவுட் சைடு ஆன் தி சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். ரைட். இப்ப இந்த இதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். இப்ப இங்க ஒரு சார்ஜ் கொண்டு வச்சா அந்த சார்ஜ் இங்க இருக்காது. இந்த சைடோ இந்த சைடு என்ன ஆகும், மூவ் ஆகும் due to the external electric field. கரெக்ட்டா. ஓகே. சோ இல்ல இத பேஸ் பண்ணி எப்படி சார்ஜ் 0 ன்னு ப்ரூவ் பண்றது அப்படினா சிம்பிள் நமக்கு தெரியும் ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to 1 by 4 pi epsilon naught into Q by R square. Small q or capital Q. படிச்சிருக்கோமா, electric field due to a point charge. சோ இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு தெரியும் we know that inside the conductor எது 0, electric field E equal to 0. கரெக்ட்டா. அப்ப electric field E வந்து 0. அப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாத்திக்கலாம், Q is equal to இதெல்லாம் மேல கொண்டு போயிடுவோம் E into 4 pi epsilon naught R square. 4 pi epsilon naught R square is equal to E ஓட வேல்யூ என்னது 0. அப்ப இங்க E 0 into 4 pi epsilon naught R square. So
Q net or total charge அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா, equal to 0 into any 0. So இதையும் ப்ரூவ் பண்ணிட்டு ரைட். அடுத்தது மூணாவது ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். The electric field is perpendicular, okay, to the surface of the conductor. Surface of the conductor has the value. அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? Has the value sigma by epsilon naught. அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கண்டக்டரோட சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அதோட வேல்யூ வந்து என்னது? சிக்மா பை எப்சிலான் நாட். பாப்போம். சி, இது ஒரு கண்டக்டர், சார்ஜஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோமே. அது எலக்ட்ரானா இருக்கலாம், இல்ல பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம். சோ இந்த மாதிரி சார்ஜஸ். சோ அவுட் சைடு அப்படினாலே எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் அவுட்வர்ட்ஸ், நெகட்டிவ் இன்வர்ட்ஸ் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் இல்லையா? சோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ இந்த மாதிரி படிச்சுக்கலாம் இல்லையா? சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க, இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர். θ is equal to 90 degree. This is the midpoint, this is the radius. கரெக்ட்டா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப parallel இருக்காதா? parallel இருக்காது. வேணா செக் பண்ணி பாப்போம். see, ஒரு டைப்பான கண்டக்டர் எடுத்துப்போம். சோ இந்த மாதிரி ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் வச்சுக்கோமே. இதுல சார்ஜஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட். சோ இப்போ இந்த இடத்தை எடுத்துக்கிட்டேன்னா இதால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள் இன்க்ளைன்டா இருக்கிறதுனால நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஈக்குவட்டோரியல் லைன்ல படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ப்ளிட்டட் இன்டு டூ காம்போனன்ட்ஸ், வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா parallel to the surface. சோ எப்படின்னு பாப்போம். அப்ப இப்படி பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஹரிசாண்டல், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் parallel. ரெண்டு லைன் போட்டுருக்க பாத்தீங்களா? parallel. இன்னொன்னு இந்த மாதிரி, that is perpendicular. சரி, தள்ளி எழுதிப்போம். perpendicular. கரெக்ட்டா? சோ நான் ஏற்கனவே சொல்லிருப்போம், எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது பெர்பெண்டிகுலர் இல்ல parallel இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இல்லையா? அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க, இந்த பாசிட்டிவால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் parallel இருந்துச்சுன்னா, சர்ஃபேஸ்க்கு parallel இருந்தா என்ன ஆகும்? இந்த சார்ஜஸ் சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் parallel ஆக்ட் பண்ணும்போது அடுத்த சார்ஜ் மேல ஆக்ட் ஆகும். இப்ப அந்த ரிப்பல்ஷனால இந்த சார்ஜ் என்ன மூவ் ஆகலாம். அடுத்து இதால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அடுத்த சார்ஜ் மேல விடும். அப்ப என்ன ஆகும்னா 1 by 1 சார்ஜஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்ப சார்ஜஸ் பாசிட்டிவ் அல்லனா நெகட்டிவா இருக்கலாம் இல்லையா? ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் தரையில கிடக்கும், நம்ம கையில எடுக்கும்போது ஷாக் அடிச்சிருக்கும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருந்தா. ஆனா நம்ம எடுக்கக்கூடிய ஆர்டினரி கண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா, மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் கையில எடுப்போம் இல்லையா, அதுல நம்ம ஷாக்க ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அங்க சார்ஜஸ் இடையே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் சர்ஃபேஸ்க்கு parallel இருக்காது. parallel இருந்துச்சுன்னா கண்டிப்பா சார்ஜஸ் மூவ் ஆயிருக்கும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஆனா நம்ம ஒரு மெட்டாலிக் கண்டக்டரை சாதாரணமா கையில எடுக்கும்போது ஷாக்க ஃபீல் பண்ணிருப்போம். ஆனா ஷாக்க ஃபீல் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹரிசாண்டலா ஐ மீன் parallel எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகல, பெர்பெண்டிகுலரா தான் ஆக்ட் பண்ணும். அதனால இன்னொரு சார்ஜ் என்ன ஆகாது, அதால சஃபர் ஆகாது, மூவ் ஆகாது. கரெக்டா? சோ அப்ப parallel வராது, பெர்பெண்டிகுலர். ஒன்னு. தென் அதோட வேல்யூ எப்படி? சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். காஸ் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன் என்னது? parallel plate இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த parallel plateல வந்து சார்ஜஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா காசியன் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும், கிராஸ்ல இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்க ஒன்னு எடுத்துப்போம். சி, சோ இதான் வந்து சார்ஜ் பிளேட். நீங்க எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு சார்ஜஸ் இருக்கும். அப்ப காசியன் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? கிராஸ்ல தானே இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும். சோ திஸ் இஸ் த காசியன் சர்ஃபேஸ். இந்த டிஸ்டன்ஸ் r இங்க இருந்து இங்க வரைக்கும், அல்லனா இங்க இருந்து இங்க வரைக்கும் the same r. கரெக்ட்டா? இந்த ஏரியா A. அப்ப இந்த ஸ்மால் போர்ஷன் that is dA வெக்டார். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன்ல இருக்கும், E வெக்டார். இப்ப பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி ஆக்ட் பண்ணுது? பெர்பெண்டிகுலர். see,
90. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா this is dA vector. அதே மாதிரி அதே டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த என்டையர் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர். அது இந்த பாயிண்ட் இங்க இருக்கு. சரி, இனி இந்த வேல்யூவை பாப்போம். ரெண்டு சைடு இருக்குல, நம்ம ஒரு சைடு மட்டும் எடுத்துப்போம். அப்ப one end of the Gaussian surface is considered. Okay, so இதுல படிச்சிருப்போம். இதுல E vector and D vector travel in the same line, same direction. So theta is equal to 0 degree. We know the formula electric flux. என்ன formula? என்னல electric field travel ஆகுது. Number of electric field lines crossing through the given area is called what? Electric flux. இப்ப formula என்ன fluxக்கு? phi E is equal to closed integral. ஏன்னா closed surfaceல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் காஸ் லாவில. closed integral formula என்னமா? E vector dot dA vector. formula என்ன? closed integral E dA cos theta. என்ன படிச்சிருப்போம்? A vector dot B vector equal to AB cos theta. அதே மாதிரி E vector dot dA vector equal to E dA cos theta. அப்ப theta ஓட வேல்யூ 0 டிகிரி. சோ cos 0 வேல்யூ 1. அப்ப இது என்ன வரும்? is equal to closed integral E dA. E வந்து கான்ஸ்டன்ட், வெளிய எடுத்துருவோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா சார்ஜ் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளிய எடுத்துட்டோம்னா closed integral dA. அப்ப integral dA என்னது? A. integral dx x னா integral dA A படிச்சிருப்போம். அப்ப ஃப்ளக்ஸ் at one side EA. இனி இந்த சார்ஜஸ் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா சார்ஜஸ் இன் பிட்வீன் டென்சிட்டி இருக்கும். அந்த டென்சிட்டிக்கு ஒரு பேர் படிச்சிருக்கோம். காஸ் லால செகண்ட் அப்ளிகேஷன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. அது சார்ஜ் பொறுத்து இருக்கும். சார்ஜ் டபுள் ஆச்சுன்னா டென்சிட்டி டபுள் ஆகும். அப்ப ஈக்குவல் டு தென் ஏரியா இன்கிரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி குறையும். அப்ப அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏரியா கூடும்போது ஸ்பேஸ் கூடும் இல்லையா, அப்ப டென்சிட்டி குறையும். அப்ப இதுல இருந்து Q is equal to by the cross multiplication sigma A அப்படின்னு எழுதலாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா using Gauss law formula என்ன? phi is equal to Q by epsilon naught. substitute பண்ணுவோம். phi பிளேஸ்ல EA தர்க்ல இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். Q பிளேஸ்ல இருந்து sigma A by epsilon naught. A cancel. So E is equal to sigma by epsilon naught. கிடைச்சிச்சு. Then fourth property very simple. இதோட முடிஞ்சிரும். Fourth property என்ன அப்படின்னா the electric potential has the same value எங்க? on the surface and inside the conductor. அப்படின்னு என்ன அர்த்தம்? on the surface of the conductor இருந்தாலும் சரி, inside the conductor இருந்தாலும் சரி, electric potential or electrostatic potential எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, காஸ் லாவோட fourth application என்னது? சார்ஜ் மெட்டாலிக் ஸ்பியர் உள்ள ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிருப்போம். காசியன் சர்ஃபேஸ் உள்ள இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 அப்படின்னு படிச்சிருப்போம். சி இப்ப பாப்போம். ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துட்டேன். ரேடியஸ் கேபிட்டல் R, இது மிட் பாயிண்ட். சோ சார்ஜஸ் இங்க வெளியே இருக்குன்னு வெச்சுக்கோமே. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? வெளியே ஆக்ட் ஆகும். சோ திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, சரி. இப்ப நான் சூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த இடத்துல சூஸ் பண்றேன். that point is P kept at a distance small r. அப்ப small r is equal to capital R. அப்ப இந்த பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன? ஃபார்முலா V is equal to 1 by 4 pi epsilon naught into Q by இங்க டிஸ்டன்ஸ் small r ன்னு சொன்னாலும் capital R னாலும் சேம் தான். small r னாலும் capital R சேம் தானே? இந்த மாதிரி போட்டுக்கலாம். கரெக்ட்டா? இப்ப இதுல ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, காசியன் சர்ஃபேஸ், ஐ மீன் இமேஜினரி சர்ஃபேஸ். இதுல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும், அதாவது கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் டிஸ்டன்ஸ் சேம். மிட் பாயிண்ட்ல இருந்து எல்லா பக்கம் டிஸ்டன்ஸ் சேம், சார்ஜ் சேம், டிஸ்டன்ஸ் சேம். 1 by 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அதனால பொட்டன்ஷியல் V வந்து எப்படி இருக்கும்? சேமா இருக்கும், மாறாது. இப்ப சர்ஃபேஸ்க்கு உள்ள இந்த இடத்தை எடுத்துப்போம். இந்த இடத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த டிஸ்டன்ஸ் எல்லா பக்கம் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் இங்கேயும் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். கரெக்டா? ஆனா இங்க டிஸ்டன்ஸ் இது ஸ்மால் r, இது கேபிட்டல் R. இந்த கேஸ்ல ஸ்மால் r is less than capital R.
வேணா ஸ்மால் ஆருக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் இந்த இடத்துல கேபிட்டல் ஆருக்கு பதிலா ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி யூஸ் பண்ணாலும் இந்த டிஸ்டன்ஸ் இந்த சர்ஃபேஸ பொறுத்த வரைக்கும் சேமா இருக்கும். சோ அப்ப அந்த பாயிண்ட் எல்லாமே ஈக்வி பொட்டன்ஷியல்ல இருக்கும். படிச்சிருப்பீங்க ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன பேரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஒரு முக்கியமான டீடைல் கொஸ்டின் நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.